ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இது சைவம் சாப்பிட்றவங்களுக்காக நான் ஒரு சம்பல் செய்திருக்கிறேன். இது மாசி சம்பளோ, கோணி சம்பளோ, சிக்கன் சம்பளோ இல்லை. இது வெஜிடேரியன், பியோர் வெஜிடேரியன். இது எப்படி செய்யறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் கோயிலத்தண்டு இந்த மாதிரி எடுத்துருக்குறேன். எடுத்து இதை நல்லா க்ளீன் பண்ணி இதை கேரட் சீவுரில் நல்லா சீவி, எங்களுக்கு வேண்டிய அளவில் சீவி எடுத்து இதை நல்லா தண்ணியில் நாங்கள் இதை சீவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கழுவி இதை நல்லா பிழிஞ்சி எடுக்கணும். தண்ணி இல்லாமல் இருக்க நாரெல்லாம் நாங்கள் ஒரு குச்சை வச்சு இப்படி செய்யும் போதே நார் வந்துடும். அப்போ அது எல்லாத்துக்கும் செய்ய தெரியும். இப்போ இதெல்லாம் இப்படி வந்துடும். வந்தோடனே இதில் 2 தேக்கரண்டி அளவு அரிசி மாவு சேர்க்கலாம், இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம், கோதுமை. இந்த 3ல் எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவு 2 தேக்கரண்டி அரிசி மாவு சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவு இது கூட எல்லாம் சேரணும், நல்லா சேர்ந்து நல்லா ஃபுல்லாக சேரணும். இப்போ இதே மாதிரி தான் நான் வெங்காயத்தையும் ஒரு பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுலேயும் நான் 2 தேக்கரண்டி அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். வெங்காயம் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துக்கிறேன். இன்னும் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு 2 தேக்கரண்டி அளவு நான் இதுக்கும் அரிசி மாவு சேர்த்து இதையும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தோடையும் சேரணும். இந்த அரிசி மாவு வெங்காயத்தோட ஃபுல்லாக சேர்ந்தோன்னே ஒரு பாத்திரத்தை நாங்கள் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெயை சூடாக்கணும். நல்லா எங்களுக்கு எண்ணெய் அளவுண்டு இல்லை, அது பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டால் காணும். இது ஒன்றா ஒட்டி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. இது கடைசியில் இதெல்லாம் ஓகே ஆயிரும். இப்போ நான் இதை எண்ணெயில் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ண விடுறோம். இது நல்லா ஃப்ரை ஆகணும், எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஒரு கரண்டியால் திருப்பி விட்டு எண்ணெய் காஞ்சதில் போட்டு திருப்பி எடுக்கணும். இது உடனே ஃப்ரை ஆயிடும். இது ரொம்ப நேரம் போகாது. இது மெல்லிசாக நாங்கள் சீவி எடுத்தபடியாக கொஞ்சம் நெருப்பை ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் ஒரு அளவான நெருப்பை போட்டு தான் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது கறியிட்டால் டேஸ்ட் இருக்காது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வெங்காயத்தையும் நான் இதோட சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து அதை ஒரு பவுலுக்குள்ளே போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி அதே பவுலில் ஒன்றா சேர்த்து விட்டுறணும். இப்போ இதுவும் ஃப்ரை ஆகுது. நல்லா பெரிய வெங்காயமாக வெட்டி இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. நான் இவ்வளோ பெருசாக வெட்டி பொறிக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. இது கடைசியாக செய்யும் போது வெங்காயம் இதெல்லாம் சின்னதாக வந்துடும். இப்போ வெங்காயமும் ஃப்ரை ஆகிட்டு இதையும் அதே பாத்திரத்தில் நான் சேர்க்குறேன். இது சைவம் சாப்பிட்றவங்களுக்காக நான் செய்கிறேன். நாளைக்கு புது வருஷமாக நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி செய்வீங்க, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்வீங்க, வெஜிடபிள் புலாவ் செய்வீங்க. அப்போ இது சைட் டிஷ்ஷை நீங்கள் இது செய்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இது கூனி சம்பல், மாசி சம்பல்லாம் சாப்பிட்றவங்க அந்த டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒன்றுமே மச்சம் சேர்க்கலை, நான்வெஜ் சேர்க்கலை, தனியாக வெஜிடேரியன் தான். இப்போ நாங்களும் வெஜிடேரியன் சாப்பிட்றபடியாக நான் இதை வெஜிடேரியனை தான் செய்தது. இப்போ இதை எல்லாம் அதே பவுலில் சேர்க்குறேன். அந்த கோயிலத்தண்டு ஃப்ரை பண்ணி எடுத்த பவுலில் தான் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு வெள்ளைப்பூடு ஒரு 7-8 பல்ல சின்னதாக அரிஞ்சு அதையும் அந்த எண்ணெயில் சேர்க்குறேன். சேர்த்து அதுக்கு 2-3 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பட்டையும் ஏலக்காவும் சேர்க்க போகிறோம். ஒரு 2 பீஸ் கருவேப்பட்டையும் ஒரு 2-3 ஏலக்காவும் இந்த வாசனைக்காக இதில் சேர்க்க போகிறேன். நான் சேர்த்து இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி எடுக்கணும். ஏன்னா பச்சை தன்மையாக இருந்தால் அது வச்சிருக்கலாம் போயிடும். இது நீங்கள் எப்படியும் 15, 20, 25 நாள் வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தா கெட்டு போகாது. இப்போ இதை கருவேப்பட்டை சேர்த்துட்டேன், ஏலக்காவும் 3 ஏலக்காய் அவ்வளோதான் இதுக்கு சேர்க்குறேன். ஆனால் பூண்டு தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டு ஃப்ரை ஆகாமல் கொஞ்சம் எடுக்கக்கூடாது. பூண்டுண்ட கலர் மாறணும், கோல்டன் கலருக்கு மாறணும். இப்போ அதையும் எடுத்துட்டு நான் தேங்காய் 2 மேசக்கரண்டி திருவின தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய். உங்களுக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைன்னா அது நீங்கள் இந்த ஃபேனில் எல்லாம் பொரிக்க முன்னே வறுத்து எடுத்து வச்சுருக்கலாம். தேங்காவை வறுத்து கோல்டன் கலருக்கு வந்தோடனே எடுத்து வைக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லாதவங்க, ஆயில் கூட சாப்பிடக்கூடாதவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்காகத்தான் நான் இதை சொல்லுறேன். இப்போ இதை எண்ணெயில் தேங்காவையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து எண்ணெயை நல்லா வடிய விட்டாச்சு. இப்போ இதில் எல்லாம் ஒன்றா சேர்த்து இதுக்கு உப்பு
தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு அதையும் சேர்த்து, சில்லி ஃப்ளேக்ஸும் காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்குறேன். ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன். கொஞ்சம் கூடுதலாகவே நான் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு சேர்க்குறேன். காரம் கூட சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழமாக அதையும் சேர்த்து இப்போ கையில் க்ளவுஸை போட்டுட்டு, இப்போ நீங்கள் வீட்டில் செய்கிறான்னா க்ளவுஸ் எல்லாம் தேவையில்லை. உங்கள் கையாலே நீங்கள் நல்லா பிசைஞ்சு இதெல்லாம் நல்லா வெங்காயத்துலேருந்து இந்த கோயிலை தண்டு வரைக்கும் நொறுங்கி தூளாக நல்லா சாம்பல் மாதிரி வந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.